பிரியாணிக்கு முக்கியமாக ஆனியன் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த துணி எதுக்கு சுற்றிருக்கேன் அப்படின்னா அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் ஃபாரூக். இது நம்ம ஃபுட் ஏரியா. இன்னைக்கு 120 கிலோ சிக்கன் பிரியாணி ப்ளஸ் 65 செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. இந்த துணி எதுக்கு சுற்றிருக்கேன் அப்படின்னா இந்த கத்தியோட ஷார்ப்னஸ் அதிகம், கை வெட்டிடக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டிக்காக தான் சுற்றிருக்கேன். பிரியாணிக்கு முக்கியமாக ஆனியன் சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக தான் நம்ம கட் பண்ணணும். அந்த சைஸ் பாருங்கள், 1 2 3 4 அவ்வளோதான். ஒரு வெங்காயத்தில் ஒரு 4 இல்லை 5 பீஸ் அவ்வளோதான். அதுக்கு தான் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப நைஸாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலாவே தெரியாது. பிரியாணிக்கு நல்லா பெருசாக வெட்டிட்டோம். இப்போ தயிர் பச்சடிக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக வெட்டலாம். இவர் தான் ஷான் பாய். போன வீடியோவில் காட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. கீழே மேலே காமிச்சிருங்க பாய. கத்திரிக்காய் போட்டுருக்காரு. பிரியாணிக்கு முக்கியமானது கத்திரிக்காய். ஓகே, இப்போ 120 கிலோ நம்ம 30 கிலோவா டிவைட் பண்ணி 4 செய்ய போகிறோம். மொத்தம் 6 அடுப்பு, 2 வந்து சுடு தண்ணி, 4 பிரியாணி. இதுக்கு விறகு எவ்வளோ தேவைப்படும்னா 125 கிலோ வாங்கியிருக்கோம். ஓகே, கட் பண்ண ஆனியன் நல்லா ஸ்பிட் பண்ணி போட்டுக்கலாம். 4 டபராக்கு எவ்வளோ போகிறோன்னா 10 கிலோக்கு ஒரு பேஷன் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இதே நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 கிலோக்கு 300 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எடுங்க. ஓகே, வெங்காயம் இப்போ ஸ்பிட் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து ஏலக்காய் 4 டபராவும் டிவைட் பண்ணி கொடுத்துக்கலாம். கிராம்பு, பட்டை, ரீஃபண்ட் ஆயில். ஓகே, இப்போ கட் பண்ண ஆனியன்லாம் 4 டபரா ஸ்பிட் பண்ணியாச்சு. இதில் வந்து 10 கிலோ ஆனியன் போட்டிருக்கேன், 4 கிலோ ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 25 கிராம் கணக்கில் போட்டிருக்கேன். ஒரு டபராக்கு 10 கிலோ தக்காளி கணக்கில் 4 டபராக்கு 40 கிலோ போட்டு வச்சிருக்கேன். டபராக்கு 10 கட்டு புதினா, 10 கட்டு மல்லி யூஸ் பண்ணியிருக்கும். பச்சை மிளகா 3/4 கிலோ. சாப்பாட்டுக்கு தயிர் ஓரளவுக்கு புளிப்பாக இருக்கணும். 5 லிட்டர் ஆட் பண்ணுறோம் ஒரு டபராக்கு. மிளகாய் தூள் ஒரு சட்டிக்கு வந்து 250 கிராம். உப்பு வந்து 3/4 கிலோ. பிரியாணி சட்டியை ஏற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி அரிசியை 2 தண்ணி அலசி ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த சட்டியை ஏற்றியாச்சு. இந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்தோன்னா அடுத்த 2 சட்டி ஏற்ற போகிறோம். இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சாச்சு. இஞ்சி வந்து 3 கிலோ போட்டிருக்கேன், பூண்டு வந்து 2.5 கிலோ போட்டிருக்கேன். ரெடி பண்ண மசாலா போட்டாச்சு. தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டோம். வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளோனா ஒரு கேனு, ஒரு பக்கெட்டு. ஓகே, 2 டபராவுடைய மசாலாலாம் போட்டாச்சு. இந்த மசாலா வந்து குறைஞ்சது 25 நிமிஷம் கண்டிப்பாக வேகணும். மசாலாவை போட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். போடுங்க. சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் 10லேருந்து 15 நிமிஷம் வேக வேண்டியதாக இருக்கும். சரியா? மூடி போட்டுடலாம்.
மசாலா சிக்கன் எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு. உப்பு காரம் பார்த்தோன்னா நம்ம போட்டதே கரெக்டாக இருக்குது. இதில் உப்பு எப்படி இருக்கணும்னா ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். காரம் வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியும். ஒரே கொதிச்சுருங்க. இதில் வந்து உப்பு வந்து போட போகிறோம். எவ்வளோனா 2 கிலோ போட போகிறேன். ஒரே நல்லா கொதிச்சிருக்கு. 2 கிலோ உப்பு போட்டிருக்கேன். இப்போ அரிசி இதில் போட்டுடலாம். இல்லைங்களா? ஒலையில் வந்து 60 கிலோ அரிசி போட்டிருக்கோம். அதை பிரியாணிக்கு 2ஆக டிவைட் பண்ணி 30-30 போட்டுருவோம். உப்பு கரெக்டாக இருக்குது 2 கிலோ. ஓகே, அரிசி உரையில் போட்டு ஒரு 40% வந்துடுச்சு. மீதி 20% நம்ம இதில் வேக வைக்க போகிறோம். அரிசி நம்ம போட்டாச்சு. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அரிசியை சரிசமமாக ஆக்க போகிறோம். அப்புறம் கீழே இருக்கிற மசாலாவுடைய ஃப்ளேவரை வெளியே கொண்டு வர போகிறோம். சரியா? அரிசியை வடிச்சோம்ல, அந்த தண்ணி இதில் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்குன்னா அரிசியும் தண்ணியும் சரிசமமாக இருக்கணும். அது தம்மு கரெக்டாக இருக்கும். இப்போ தம் போட போகிறோம். ப்ராசஸிங் தம் கட்டுறது தான் ரொம்ப முக்கியம். கீழே எப்படி நெருப்பு இருக்கும், மேலே கொஞ்சம் போட போகிறோம். அப்போ தான் கீழே மேலேயும் சரி சமமாக இருக்கும். சாப்பாடு சரி சமமாக வேகும் அதில். சரியா? போடுங்க. அந்த வேலையை எடுங்கக்கா. அண்ணா விடுங்க. புரியுதவா? ஸ்டார்டிங்கில் நெருப்பை பரப்பி விட்டோம். அது அப்படியே வந்து லோவாக ஆக்கணும். எப்படின்னா ரிங்கு கட்டணும் அப்படின்னா அது லோ ஃப்ளேமாக ஆகிடும். அடுத்த 2 டபராவும் ஏற்றி வச்சு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும். எப்படின்னா வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம கலர் வருதோ அந்த அளவுக்கு பிரியாணிலையும் கலர் இருக்கும். ஆனியன் பொன்னிறமாக வந்துடுச்சு. அந்த டபரால் எப்படி பண்ணணுமோ அதே தான் இதுலேயே பண்ண போகிறோம். இந்த 2 டபரா தம் போட்டு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆஹா, ஓகே, பக்காவா இருக்கு. $60 கிலோ சிக்கன் 65 ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம்.
65 மசாலா போட்டிருக்கோம். இப்போது மிளகா தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள். அது உப்பு போட போகிறோம். உப்பு வந்து இந்த ஒரு கை எடுத்தோம் அப்படின்னா 5 கிலோ கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர். 65க்கு இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போது தயிர் போட்டுக்கலாம். முடிவு பண்ணுறா சொல்லிடணும். ஒரு வழியாக ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்முடைய இணைந்திருங்கள். இது நம்ம ஃபுட் ஏரியா.